அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப இந்திய விண்வெளி துறையில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகும். இந்த குலசேகரப்பட்டினத்தில் நம்ம பெரும் மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் கழிந்த ஆண்டு பிப்ரவரி 28வது நாள் 2024 பிப்ரவரி 28 அன்னைக்கு இங்கே ரெண்டாமத்த விண் ஏவூர்தி ஏவுகின்ற ஒரு தளத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுபடி இங்கே உள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 33 ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் உண்டாக்கணும். இங்கேருந்து இப்போ ராக்கெட் ஏவப்படணுன்னாக்கி 33 ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதுக்குள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் 32 ஃபெசிலிட்டிக்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சிவில் ஒர்க்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், மெக்கானிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒரு ஒர்க் என்னன்னா வெஹிக்கிள் அசம்பிளி பில்டிங். வெஹிக்கிள்னா அந்த ராக்கெட்டை அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு இடமும், அதை லான்ச் பண்ணக்கூடிய லான்ச் பேட், அதில் ஜெட் டிஃப்ளெக்டர் வேணும். இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் வேணும். அந்த ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்குள்ள ஃபெசிலிட்டிக்கு அதை செய்கிறதுக்குள்ள சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு நடந்தது. இந்த எல்லா ஒர்க்கும் முடித்து இங்கேருந்து நம்ம அடுத்த வருஷம் செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ராக்கெட்டுகள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம், செயற்கைக்கோள்கள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2300 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு அரசு அதுக்கு எல்லாம் அக்யூர் பண்ணி சேஃபாக ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இது. இந்த தருணத்தில் முதலில் எங்களுடைய விண்வெளித்துறை மூலம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் தான் எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும். ஆனால் அவர் தான் இங்கே கால்நாட்டு விழா அந்த இதை பண்ணது. அவர் தான் இங்கே இப்படி ஒரு 2வது லான்ச் காம்ப்ளெக்ஸ் செய்கிறதுக்குள்ள அனுமதியும் கொடுத்தது அவங்க தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வரணும்னா அதுக்கு நிறைய இடம் வேணும். அது 2300 ஏக்கர் இடம் தமிழக அரசு அதை அக்யூர் பண்ணி தந்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் அவங்களுக்கும், தமிழக முதல்வருக்கும், தமிழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் விண் ஏவூர்தி அனுப்பக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டா விண் ஏவூர்தி தளம், அங்கேருந்து அனுப்ப முடியும். அங்கே 2 லான்ச் பேட் இருக்குது நம்மளுக்கு. இப்போ 3வது லான்ச் பேட் இந்த வருஷம் ஜனவரி 16வது தேதி கிட்டத்தட்ட 4000 கோடியில் செய்யறதுக்கு பாரத பிரதமர் அனுமதி தந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள வேலைகள்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. அது 4 வருஷம் ஆகும். அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அனுப்புறதுக்கும். இந்த மார்க் 3 இருக்குது பார்த்தீங்களா, LVM-3 ராக்கெட், அது இப்போ கமர்ஷியல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லான்ச் அடிக்கடி லான்ச் பண்ணால் இப்போ இருக்கக்கூடிய லான்ச் பேட் போதாது, அதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்தது 2வது ஒரு இடம் லான்ச் காம்ப்ளெக்ஸ், செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ், அதுதான் இந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லா வேலையும் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கு. கழிஞ்ச வருஷம் நம்மளுக்கு இந்த அடிக்கல் நாட்டின அன்னைக்கு ஒரு சின்ன ராக்கெட் RH-200ன்னு சொல்லுவோம், அந்த ராக்கெட், சவுண்டிங் ராக்கெட் இங்கிருந்து ஏவப்பட்டது. இப்போ இந்த மாதிரி சவுண்டிங் ராக்கெட் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா ஏவலான்னு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். மற்றபடி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அனுப்பக்கூடிய, செயற்கைக்கோளில் அனுப்பக்கூடிய அந்த இதுவும், அது கூட இப்போ தனியார்லாம் நிறைய பேர் ராக்கெட்லாம் செய்யறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கி, இந்திய அரசு அனுமதி வழங்கி எல்லாம் நிறைய பேர் ராக்கெட் பணிகள்லாம் செய்யிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உள்ள ராக்கெட்டும் இங்கிருந்து அனுப்பப்படும். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னா ரொம்ப சின்னதுன்னு நினைக்காதுங்க. நம்ம 1980 முதலில் SLV-3 விண் ஏவூர்தி அதுதான் முத அனுப்புனது. அதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 35 கிலோகிராம் எடையுள்ள செயற்கைக்கோளை ஒரு 400 கிலோமீட்டர் கொண்டு போடக்கூடிய கெப்பாசிட்டி ஆகும் அந்த ராக்கெட். இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுது 500 கிலோகிராம் எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளை 400 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போடத்துக்குள்ள கெப்பாசிட்டி உள்ள அப்படிப்பட்ட ஒரு ராக்கெட் ஆகும்.
ரொம்ப சின்ன ராக்கெட்னு நினச்சிடாதுங்க. அப்படிப்பட்ட ராக்கெட்டாக இங்கேருந்து நம்ம அனுப்ப போகிறோம். அதுக்குள்ள எல்லா வேலைகளும் ரொம்ப வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்கள் கூட இதுக்கு இருக்காரு. இது வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது. இது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வெற்றிக்கும் பின்னாடி 20,000 விண்வெளித்துறை ஊழியர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 400 இண்டஸ்ட்ரீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 அகாடமி இன்ஸ்டியூட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது கூட முக்கியமாட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் எப்படின்னா, இதுவரை ராக்கெட்டோ செயற்கைக்கோள் எல்லாம் செய்து இருந்தது ஒன்லி இந்திய விண்வெளித்துறை தான். இப்போ தனியார் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ், அகாடமி இன்ஸ்டியூட் இவங்கெல்லாம் பண்ணலாம். அதுக்குள்ள ஒப்புதல் அதுவும் அனுப்பி இன்ஸ்பேஸைகள் அது வருது. அவங்க செய்யக்கூடிய அந்த ராக்கெட்டும் இந்த குலசேரப்பட்டிருந்து அனுப்புவதற்கு திட்டம் போட்டிருக்கோம். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா நீங்க கேளுங்க. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும்போது எங்க இதுல இந்த சயின்டிஸ்ட் அந்த மாதிரி பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணி தான் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இது இங்கே வரும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா அந்த பகுதி நல்லா முன்னேறும். அதனால நம்ம பாரத பிரதமருக்கு இந்த பகுதியில் உள்ள மக்களும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளார்கள். அடுத்த வருஷம் டிசம்பருக்கு முன்னாடி எல்லா பணிகளும் நிறைவடையும். ஆமா, இப்போ ஆகஸ்ட் வந்துடுச்சு இல்லையா? ஆகஸ்ட் முடிய போகுது. என்ன 1 வருஷம் 4 மாசம், அதுதான் எங்க டார்கெட். வெற்றிகள் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் ஒரு கடைசி 4th குவார்ட்டர் அந்த டைம்ல ராக்கெட் இங்கிருந்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். இந்த கரெக்ட் டேட்டு என்னைக்கு லான்ச்சு என்னைக்கு முடியும் அதெல்லாம் பாரத பிரதமர் அப்ராப்ரியேட் டைம்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினம் இனி இந்திய ஒரு வரைபடத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகுது. ஏன்னா 2300 ஏக்கர்லேயாக்கு இந்த ஏவுதளம் வருது. இது இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 20-25 லான்ச் நடக்கும். மாதத்துக்கு 2 லான்ச்செல்லாம் நடக்கும். அதனால இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகிக்க போகுது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு.